with our hearts full of praise. Be exalted, be exalted, O Lord. Jesus is the King. Jesus is the King of Kings. Jesus, we want to lift you up in this place, Jesus. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்த இங்கு வந்திருக்கிறோம். எங்களை அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை சேரட்டும். ஓ ஹalleluya. கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்று ஆராதிப்போம் எல்லாரும். ஆண்டவரே, it's not for us, oh Lord, but it's for you, oh Lord Jesus. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். Oh, we worship you, Jesus. எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. எங்களுக்கல்ல உந்தன் நாமத்திற்கே மகிமை. சொல்லுவோம், அதிசயம் காணும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. அற்புதம் நடக்கும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. ஓ, அதிசயம் காணும் போது உந்தன் நாமத்திற்கே மகிமை. உம் அன்பினால் உள்ளத்தை நிரம்ப செய்தீரே.
உயர்த்தப்பட வேண்டிய ஒரே ஒரு நபர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. Lord, you alone deserve to be lifted up in this place, Jesus. Let no flesh glory in your presence, O Master. இந்த சமூகத்தில் எந்த ஒரு மாம்சம் தன்னை மகிமைப்படுத்தாதபடிக்கு நீர் மாத்திரம் மகிமைப்படும் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே. நாங்கள் கூடி வந்திருக்கிற நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. Lord, you come and fill this place, Almighty Master. Oh, we worship you, Jesus. Oh, hallelujah. Oh, hallelujah. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசு. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசு. எத்தனை பேர் ஆண்டவர் சிங்காசனத்தை அமைக்க போறீங்க? உமக்கு அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன் பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே இறங்கி வாரும் அப்பா. வசித்திட உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு இன்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாரும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு இன்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் வாசம் செய்பவர் எங்கள் நடுவிலே இறங்கி எங்கள் நடுவிலே இறங்கிடுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். ஜபத்தோட எத்தனை பேர் கேட்கிறீங்க? எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில், ஓ எங்கள்
எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஜெபத்தோடு ஒரு முறை கேட்போமா? எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். மத்தியிலே வாசம் செய்ய மாறும் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வாசம் செய்ய மாறும். இஸ்ரவேலர்களை பாருங்கள், தேவன் அவர்களோடு இருக்கும் வரைக்கும், அவருடைய பாளையத்திலே உலாவுகிற வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நேரத்திற்கு மன்னா, கண்மலையிலிருந்து தண்ணீர், பாலைவனத்தில் தண்ணீர், பகலிலே அவர்களுக்கு மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்தி சென்றது. நினைக்கிறேன் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னார். நம்முடைய பாளையங்களிலே, நம்முடைய சபையிலே ஆண்டவர் உலாவுவார் என்று சொன்னால் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் இடம் இதுதான். ஆமென். நம்ம தேவைகளுக்காக ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இருந்தா போதும். நினைக்கிறேன் என்றைக்கு ஆண்டவர் அவர்களை விட்டு விலகினாரோ அன்னைக்கு பிரச்சனை தான். என்றைக்கு ஆண்டவர் அவர்களை விட்டு கடந்து சென்றாரோ அவர்கள் போராட்டங்களிலே தோற்றார்கள், போர்களிலே தோற்றார்கள். நினைக்கிறேன் நம்மளுக்கு இன்றைக்கு நாம் ஒரு உணர்வோடு இன்றைக்கு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய படிப்பு அல்ல, எங்களுடைய திறமைகள் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியங்கள் அல்ல, எதுவுமே அல்ல ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. Lord, you alone are enough. அநேக நேரங்களில் எல்லாம் நம்மை கைவிட்டாலும் தேவன் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆமென். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய மத்தியில் அவர் வாசம் செய்யும். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணும் தெய்வம் ஒருவர் நம்முடைய தேவன். நாம் அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை தேடி வந்தார். துதிக்கிற இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசி நம்முடைய தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார்? ஹalleluya. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் சலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாமோ
எங்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கேட்போமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்தும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் போல நடத்தி செல்லும் ஐயா. தேவன் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன். வழி அறியாத வேளைகளில் குருடர்களைப் போல பார்வையற்றவர்களாக நாம் இருந்தாலும் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்த ஒரு பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா? அவங்க ஆண்டவர் நடத்திட்டு வந்த வழியை மறந்துட்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம ஆண்டவருக்கு எதிராகவே முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். God brought them out of Egypt with a mighty hand. பலத்த கரத்தோடு ஆண்டவர் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். செங்கடலுக்கு முன்பாக அவர் வழி அறியாது நின்ற பொழுது ஆண்டவர் கடலே அவர்களுக்காக பிளந்தார். யோர்தானை அவர்களுக்காக பிளந்தார். எரிகோ மதிலை இடித்து தரைமட்டமாக்கினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுக்காக செய்தார். ஆனா ஆண்டவர் ஏன் அவர்கள் மேல் அவ்வளவு கோபம் உண்டார் என்று சொன்னார்? அவர்கள் நன்றியை மறந்துட்டாங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டாங்க. நான் நினைக்கிறேன், ஆண்டவரை மிகுந்த கோபத்திற்குள்ளாக்கும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர் செய்த நன்மைகளை மறக்கிறோம் பாருங்களேன். அதுதான் அப்படியே ஆப்போசிட். If you want to make God happy, just thank him for what you've received from him. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னா அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. வேற எதுவுமே செய்ய முடியாது. We cannot do anything to God. அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடா நாம் எதுவுமே செலுத்த முடியாது. காளைகளையோ காணிக்கைகளையோ எதுவுமே செலுத்த முடியாது. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக நம்மை பாதுகாத்து நம்முடைய கிருபை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றை விட பாவிகளாகிய நம்மையில் கிருபை கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல போறோம்? ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. என்னை இம்மட்டும் என்னை நடத்தினீரே. என்னை இனிமேலும் நீர் காப்பீர் என்ற விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்களேப்பா. ஆண்டவரே, எல்லா வழிகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என் கூட நடந்தீங்களே. நடக்க முடியாத நேரத்தில் என்னை சுமந்தீரே. தகப்பனை போல தாயை போல என்னை அரவணைத்தீரே. ஓ ஹalleluya. We worship you. கொஞ்ச வாய்களை நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, oh we worship you Jesus. We worship you Lord. உமக்கே நன்றி ஆண்டவரே. ஒருவருக்கே நன்றி ஆண்டவரே. Oh we worship you. Oh we worship you Jesus. மட்டும் நடத்தி மட்டும் என்னை நடத்தினீ. இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே. அவர்
என்றும் போதுமானவர். எத்தனை பேர் சொல்லுங்க அவர் நல்லவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். சேர்ந்து பாடும். இம்மட்டும் இம்மட்டும் என்னை நடத்தி, இம்மட்டும் என்னை தாங்கினி, இம்மட்டும் என்னை தாங்கினி. சொல்லுங்க எந்த இயேசு, எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர், அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு, எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இந்த பாவ பாரம் எல்லாம், எந்த பாவ பாரம் எல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு, தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த, எனக்காய் குருசில் மரித்த எந்த இயேசு நல்லவர். எனக்காய் குருசில் மரித்த, எனக்காய் குருசில் மரித்த எந்த இயேசு, எந்த இயேசு நல்லவரே. என்னுடைய தேவைகளை எல்லாம் அறிந்த தேவன் ஒருவர், வானத்தின் பலகணிகளை திறந்து எனக்காய் ஆசீர்வாதத்தை பொழிந்தவர், என் குறைவுகளை எல்லாம் நீக்கி எனக்கு நிறைவாய் இயேசு தந்தார். அந்த இயேசு எவ்வளவு நல்லவர். ஆமென். சொல்லுவோமா? இந்த தேவைகளை அறிந்து, எந்த தேவைகளை அறிந்து, வின் வாசல்களை திறந்து, வின் வாசல்களை திறந்து, எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த, எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவர், எந்த இயேசு என் குறைவுகளை எல்லாம் நீக்கி அவர் எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த. எத்தனை பேர் நன்றியோட இருக்கீங்க இன்னைக்கு? எந்த இயேசு நல்லவரே. என்னுடைய மனபாரத்தின் நேரத்தில், என்னுடைய மனவேதனையின் வேளையில், மனமுருகி ஜெபிக்கையில் இந்த இயேசு எனக்கு நல்லவர். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்ட நம்முடைய தேவன் நல்லவர். சொல்லுவோம். மனபாரத்தின் நேரத்தில், மனவேதனையின் வேளையில், மனவேதனையின் வேளையில், மனமுருகி நான் ஜெபிக்கையில், மனம் முருகி நான் ஜெபிக்கையிலே இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். மனம் முருகி ஜெபிக்கையில், மனம் முருகி நான் ஜெபிக்கையிலே எந்த இயேசு நல்லவர். வியாதி நேரத்தில் அவரே மருத்துவர், என்னுடைய துக்க வேளையில் அவரே என்னுடைய ஆறுதல், கொடும் வெயிலில் அவரே என்னுடைய நிழல். இயேசு எவ்வளவு வல்லவர். வியாதி நேரத்தில், வியாதி நேரத்தில் மருத்துவர், துக்க வேளையில் ஆறுதலே, துக்க வேளையில் ஆறுதல், கொடும் வெயில் தனில் நிழல் அவரே, கொடும் வெயில் தனில் நிழல் அவரே. இயேசு வல்லவர். கொடும் வெயில் தனில், கொடும் வெயில் தனில் நிழல் அவரே. இயேசு
வல்லவரே. கரங்களை உயர்த்தி பாடோமா? ஒரு நாளும் கைவிடாரே, ஒருபோதும் விலகிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே, ஒரு நாளும் மறவாரே. என் இயேசு உண்மையுள்ளவர், எந்த இயேசு உண்மையுள்ளவர். ஒரு நாளும் மறவாரே, ஒரு நாளும் மறவாரே. எந்த இயேசு உண்மையுள்ளவர். எந்த இயேசு வரும்போது மார்போடு அணைப்பாரே, மார்போடு அணைப்பார். கண்ணீரை எல்லாம் துடைக்கும் ஒரு நாள் சீக்கிரமாய் வருவாரே. நான் அவருடன் சென்றிடுவேன், நான் அவருடன் சென்றிடுவேன். சீக்கிரமாய் வருவாரே, சீக்கிரமாய் வருவாரே. நான் அவருடன் சென்றிடுவேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆறுதலின் கரத்தை இங்க உணர்றீங்க? நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர். எல்லா சூழ்நிலைகளை கைவிடாத ஒரு தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். Lord, we just want to say thank you for the comforting hand that is just filling this place, Jesus. ஆண்டவருடைய ஆறுதலின் கரம், ஆண்டவரே எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும் என்று உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இங்கு ஆறுதல் படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். கண்ணீரின் பாதையிலே, கவலையின் வேளையிலே, குழப்பத்தின் சூழ்நிலையிலே இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவே உம்முடைய ஆறுதலின் கரம். எங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டேன் என்று சொன்னவரே, உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே, உன்னை சுமப்பேன் என்று சொன்னவரே, ஓ ஹalleluya. உம்முடைய ஆறுதலின் கரம் எங்கள் இருதயத்தை இன்று தேற்றட்டும் ஆண்டவரே. பாபா மஷந்துரா நமதுரா மமகா பாபா பாபா மஷந்துரியா நமதுரா மம ரிவரா பலமா நமதுரா மஷந்துரியா மம. உம்முடைய கரம் எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. வியாதி நேரத்தில் எங்களுடைய மருத்துவர், துக்க வேளையில் எங்களுடைய ஆறுதல், வெயிலில் நிழல், நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. வியாதி நேரத்தில் மருத்துவர், துக்க வேளையில் ஆறுதல், துக்க வேளையில் ஆறுதலே. கொடும் வெயிலில் நிழல் அவரே, கொடும் வெயில் தனில் நிழல் அவரே. எந்த இயேசு வல்லவர். கொடும் வெயில் தனில் நிழல் அவரே, கொடும் வெயில் தனில் நிழல் அவரே. என் இயேசு வல்லவரே. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவார், ஒரு நாளும் மறவாரே. எந்த இயேசு உண்மையுள்ளவர். ஒரு நாளும் மறவார், ஒரு நாளும் மறவாரே. எந்த இயேசு உண்மையுள்ளவர். விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி ஒரு முறை பாடும். ஒரு நாளும் கைவிடாரே, ஒருபோதும் விலகிடாரே, ஒரு போதும் விலகிடாரே. என்னை ஒரு நாளும் மறவார், ஒரு நாளும் மறவாரே. எந்த இயேசு உண்மை
எந்தன் தேவைகளை அறிந்து விண் வாசல்களை திறந்து விண் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்து இந்த எல்லாம் நிறைவாய் தந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த இந்த நன்றி உள்ள இருதயத்தோடு ஒரே முறை சொல்லி இம்மட்டும் என்னை நடத்தி இவ்வளவு நாள் நடத்தினது அவரு இம்மட்டும் என்னை தாங்கி எந்த நேசு நல்லவரு எந்த நேசு நல்லவரே அவர் என்றும் எனக்கு போதும் அவர் என்றுமே போதுமானவர் எந்த நேசு நல்லவரே எந்த நேசு நல்லவரே அவர் என்றுமே போதுமானவர் சொல்லுங்க ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் என் வழிகளில் நீர் எனக்கு போதும் நீங்க மாத்திரம் எனக்கு போதும் Lord, you are enough, Jesus. ஆபத்தில் வியாதி என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர் ஆபத்தில் வியாதி என் பிரயாசைகளில் என்றுமே அவர் போதுமானவர் அவர் நல்லவர் எந்த நேசு எனக்கு அவர் என்றும் போதுமானவர் என்றும் போதுமானவர் எந்த நேசு எனக்கு எந்த நேசு எனக்கு நல்லவர் அவர் என்றும் ஆபத்தில் வியாதி என் பிரயாசைகள் அவர் ஆபத்தில் வியாதி என் பிரயாசைகள் என்றுமே அவர் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் நீர் எங்களோடு கூட வந்தால் போதும் காற்றையும் கடலையும் அடக்கும் தெய்வம் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் புயல்களை பார்த்து பயப்பட வேண்டும் நீர் எங்களுடைய படகில் இருக்கும் பொழுது அலைகளை கண்டு நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் கிருபை எங்களுக்கு தாரும் எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக இறங்கட்டும் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரே உன்னுடைய கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா உன்னுடைய கிருபை எங்களுக்கு தாரும் கிருபை தாரும் கிருபையே கிருபையே கிருபை மாறும் உலகில் மாறாத உம்முடைய கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது
நடத்துவது உங்க கிருபைதான். என்னை நடத்து ஒரே முறை அவரை உயர்த்தி சொல்லுவோம். கிருபையே இயேசுவே, உன் கிருபையே. என் தாளந்துகள் இல்லப்பா, என் பணம் அல்ல, உன் கிருபை மாத்திரம் ஆண்டவரே. ஓ கிருபையே, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய வேலை அல்ல ஆண்டவரே. கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உலகம் மாறிக்கொண்டே இருந்தாலும் உங்களுடைய கிருபை ஒரு நாளும் மாறாமல் எங்களை காத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களோடு கூட இருந்த உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. எங்களுடைய கால்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி எங்களை நீர் தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தவரே, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி ஆண்டவரே. நீரே மகிமை எடுத்துக்கொள், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.